சண்டே ஆஃப்டர்நூன் நல்லா மழை வர ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். நல்லா சில்லுன்னு காற்று, வானம் எல்லாமே மேகமூட்டத்துடன் இருந்துச்சு. துவைச்ச துணி எடுத்துகிட்டு வரதுக்குள்ளேயே ஃபுல்லாக மழை பெஞ்சு நம்ம வீட்டு பாதி போர்ட்டிக்கோ நனைஞ்சு போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் அது எல்லாமே க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். மதியம் போல் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு தான் செஞ்சுருந்தேன். நான் மீன் குழம்பு இப்படி தாங்க செய்வேனே. இன்றைக்கி இந்த டைம் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா மண்சட்டியில் வைக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு, சீரகம், வெந்தயம் இது எல்லாமே நல்லா பொரிக்க விட்டதும் தட்டி வச்சுருந்த பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை, தட்டி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதும் 2 ஸ்பூன் போல் குழம்பு மிளகாய்த்தூள் போட்டு எண்ணெயிலே நல்லா பச்சை வடை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். கொஞ்சமாக புளிக்கரைசல், அதாவது ஒரு கிண்ணம் வர மாதிரி புளிக்கரைசல் எடுத்திருக்கேன், ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடணும். நல்லா சுண்டி வர நேரத்தில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த மீனை ஒன்று ஒன்றா இறக்கி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்துட்டோன்னா நம்ம ஊற்றின எண்ணெய் நல்லா மேலாப்பில் மிதந்து வரும். அந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் சீலா மீன் வறுவல் தாங்க செஞ்சுருந்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளை ஒரு மினி விலாகில் பார்க்கலாம். டாடா, பை.